ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஹோம்மேட்ஸ் ஒரு பீஸா பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாவு ஒரு 2 ஹவர்ஸ் ஈஸ்ட்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக இந்த பீஸா சாஸ் இருக்குது இல்லையா, அந்த சாஸை போட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே சீஸை போட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம குடமிளகா, வெங்காயம், தக்காளி, கார்னு, மஷ்ரூமு, பன்னீர் எல்லாமே போட்டுட்டேன். மொத்தமாக அது மேலே அப்படியே அடுக்கி வச்சுட்டு, அது மேலே திரும்பவும் சீஸ் போட்டு, நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கடாய், சால்ட்டு போட்டு கீழே மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு, அந்த ப்ரீ ஹீட் பண்ணியிருக்க கடாய்க்குள்ளே இதை வச்சு ஒரு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த பீஸா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டால் தான் சூப்பராக இருக்கும்ன்ட்டு நிறைய சீஸும் இதுவும் போட்டோம். நம்ம கடையிலலாம் போய் கேட்கும்போது எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸு சீஸ் எல்லாம் டபுள் சீஸ் எல்லாம் கேட்டால் காஸ்ட்டு எங்கேயோ போயிடுது. ஆனால் நம்ம வீட்டில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ரெசிபீஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.